ஹலோ நண்பா, அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்ல புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸருக்கு இந்தியா முழுவதும் வேக்கன்சி இருக்குது. டீசெண்டான சேலரி, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு பிஎஸ்என்எல்லேருந்து ஒன் பை ஒன்னாக வேக்கன்சிஸ் விட தொடங்கியிருக்காங்க. முழு தகவலை சொல்கிறேன். யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே. ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆமாம், டெக்ஸ்ட் புக்லேயும் தான். டெக்ஸ்ட் புக்கில் சம்மர் சேல் போயிட்டுருக்கு. இன்னையோட முடியுது, மே 31 இந்த பீரியடில் டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ் வெறும் 439 தான். அதுவும் நம்ம கூடான தமிழ் 10 யூஸ் பண்ணுறது மூலமாக 12% ஆஃபருங்க. டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்வுகளுக்குமான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட், 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி நோட்ஸு, இது போன்ற விஷயங்களை ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் இருக்கும், அதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட போட்டு 12% ஆஃபர்லாம் போக கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பாஸை 439க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரிப்பரேஷனுக்கு புக்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும், பட் இது மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்காது. அதை தான் ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டாக ட்ரை பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பட் ஆஃபர் இன்னையோட முடியுது. கமிங் பேக் டு த கண்டென்ட், இதான் பிஎஸ்என்எல்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஜேடிஓ, அதாவது ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அப்படிங்கிற பொசிஷன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஓப்பன் மார்க்கெட் தான், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். விருப்பமும் தகுதி இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஜூன் 4 ஜூலை 3 வரையும் டைம் இருக்குது. ஆன்லைனில் மட்டுமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை தேவைன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட் மந்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 ஓப்பனிங்ஸ் இருக்குங்க இந்த ஜேடிஓ அப்படிங்கிற பணிக்கு. ஸோ ஆஸ் அ ஜேடிஓவாக உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் சர்க்கிள் கேடருக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த சர்க்கிளில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான். இதற்கான பேசிக் பே பாருங்கள், 16,400 40,000 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் லெவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு 35,000 வரை இருக்கும். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளை பண்ணுறப்போ 21 ப்ரிஃபரன்ஸையுமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் 2, 3 இல்லை 5, 6 தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்களாம். இருக்கக்கூடிய எல்லா ப்ரிஃபரன்ஸுக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆல் இந்தியா நோட்டிஃபிகேஷன். 20லேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. ஆனால் ரிலாக்ஸேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். மொத்தமாக 100 போஸ்டிங் இருக்கா ஜேடிஓ. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சியும் யூஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எந்த கேட்டகரிக்கு வேக்கன்சி இல்லை. யூஆருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்போனா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட தேவையில்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ ஓபிசி அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது. ஏன்னா நம்ம யூஆரில் தான் அப்ளை பண்ண போகிறோம், பொது பிரிவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதில் ஒன்றுத்தில் தான் வேக்கன்சி இருக்குது. அதனால யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் 20 to 30. இதுதான் எல்லாருக்குமே. நீங்கள் என்ன தான் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் ஓபிசியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணல. அதனால் பொது பிரிவினருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும். 20லேருந்து 30 வயது வரை உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஏன் நோட்டிஃபிகேஷனில் ஓபிசிக்கு இது, எஸ்சி எஸ்டிக்கு இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மற்ற ஸ்டேட்ஸ்க்காக இருக்கலாம். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸில் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களாம் வேக்கன்சி இருக்குது. கம்மிங் இன் டு த பாயிண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு யூஆருக்கு மட்டும்தான். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் இதுதான். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் 3 செக்ஷனல் பேப்பர்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங், ரிலவெண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருந்தும் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்ன இன்ஜினியரிங் படிச்சுங்களோ அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்து தான் இங்கே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, 3 hours டியூரேஷனில் நடக்குது. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேஸில் நடக்கும். ஐ மீன் ஆல் செக்ஷனும் ஒரே ஷிஃப்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா மினிமம் 5 years நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ப்ராபபேஷன் பீரியட் 2 yearsங்க.
இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலைனால 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஜாபை குவிட் பண்ணுறீங்க, வேறு ஜாப் கிடச்சி நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி பாண்டான 6 lakhs நீங்கள் வந்து பே பண்ணணும். அதாவது இனிஷியலாகவே கிடையாது, மினிமம் ஒரு 5 வருஷனாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணலைன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணால் தான் உங்களை ரிலீவ் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாகவே நிறைய கவர்மெண்ட் வேலைகளில் இது வந்து வந்துடுச்சுங்க. ஸோ அதே மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை போடுறாங்க. ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகம், 2000 ரூபாங்க உங்களுக்கு ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees. பட் இதில் எஸ்சி எஸ்டிக்கு கோட்டாவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே 2000 ரூபாய் தான் ஃபீஸு. ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் நம்ம தமிழகத்தில் சென்னையில் இதற்கான எக்ஸாம் இருக்குது. நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் என்ன கல்வி தகுதி கேட்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி பிடெக் முடிச்சிருந்துருக்கலாம். எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸில் அப்படின்னா இதில் ஏதோ ஒன்றுத்தில் டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கலை கம்பைனாக வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலை மேஜராக வச்சு வரக்கூடிய எல்லா படிப்புகளும் தகுதி தான். ஓகே, அதே மாதிரி எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். உதாரணத்துக்கு இப்போ பிடெக் தான் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எம்டெக் படிச்சிருக்கீங்க, எம்ஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதி தான். ஹையர் குவாலிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். ப்ளஸ் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் தான் நீங்கள் கவர் பண்ணணும். செக்ஷன் 1 என்ன, செக்ஷன் 2 என்ன அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் உங்களுக்கான எக்ஸாம் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி விருப்பமும் தகுதி உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வை நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். வேக்கன்சி கம்மி, பட் யூஆரில் இருக்குது. பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு, ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர், நல்ல போஸ்டிங் தான். பட் வேக்கன்சி ரொம்ப கம்மி. வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால போட்டியும் கம்மியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஃபீஸ் அதிகம். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.